அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நெய் மீன் கருவாடில் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அல்டிமேட் சுவையில் இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் சாப்பிட்றப்போ அம்புட்டு அல்டிமேட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறந்துடாமல் இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவாட்டு தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கருவாடு பாருங்கள், பெரிய துண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது காயட்டும். இப்போ இந்த சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த கருவாடு தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு இப்போ அவங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ரெண்டையும் சேர்த்து தக்காளி குலைவாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ தக்காளி பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2ஐயும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்தாச்சு. மிச்ச பச்சை மிளகா ஊற்றி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி எவ்வளோ நல்லா குழையாக வதங்கி இதழ் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வச்சு. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஆனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு நான் ஒரு கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலான்ட்டு. அதனால் வதக்கிக்கிட்டு போட்டு கருவாடெலாம் போட்டுட்டு அப்புறம் கடைசியாக உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இந்த கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய கருவாடு போடுறாங்கன்னு போட்டுக்கலாம். நான் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன். இது ஒரு 75 கிராம் இருக்கும். அந்த கருவாடு தான் போட்டுருக்கேன். நீங்கள் நிறைய சேர்க்குறதா கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தக்காளி இன்னும் குலைவாக வதங்கணும். அந்த கருவாடும் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அப்படி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒரு தொக்கு பழத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வர மிளகாத்தூள். இது 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ குறைச்சவோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப வாசமாக இருக்குது, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இந்த தொக்கு. இப்போ மிளகாய் பொடியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இந்த மிளகாத்தூள் வாடை போகிற வரையும், பச்சை வாடை போகிற வரையும் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த மிளகாய் பொடி ராஸ்மலும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இப்போ இதில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது தக்கன சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாப்பொடி வடை எல்லாம் போல் போகிற வேகிற மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக வந்துடுச்சு. நல்லா ஜம்மன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஜம்மன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். ஜம்மன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ரொம்ப சூப்பராக கருவாடு தொக்கு ரொம்ப சுவையாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அல்டிமேட்டாக சுவையாக இருக்கும். அம்புட்டு சுவை அள்ளும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார், தயிர் சாதம், ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறாகும். இப்போ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய்.